மேத் பேக்ரவுண்டும் கிடையாது, கோடிங் பேக்ரவுண்டும் கிடையாது, ஃபுல்லாகவே பயாலஜி தான். இப்போ ஐடிக்குள்ளே நான் வந்து சக்சீட் ஆகணும் அப்படின்றத சம்மந்தமே இல்லாத ஒரு ரோலை வந்து அவங்க ட்ரீம் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து ரூபா. ஒரு படிப்ஸா இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் ஷைன் ஆக முடியுமா அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்குது. ஸ்டடீஸுங்கிறது வந்து என்னோட மைண்டில் எப்படி அப்படின்னா, ஜஸ்ட் அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்ட்டா, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஐடி தான். ஓகே, 100 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 100ல் ஒன்றா இருக்க மாட்டோமா. ஏன் நான் வந்து ஒரு டெஸ்டிங் பேக்ரவுண்ட் போகக்கூடாது, இந்த மாதிரி வந்து நீங்கள் கன்சிடரே பண்ணலையா, இல்லை இமீடியட்டாக டேட்டா சயின்ஸ் தான் பார்த்து உள்ளே அப்படியே ஜம்ப் ஆகிட்டீங்க? எல்லாமே பார்த்தாச்சு. ஆனால் இப்போ ஃபைனலாக எடுக்கிற டிசிஷன் வந்து தப்பாகக்கூடாது. நான் இப்போ ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதில் சக்சீட் ஆகிதான் ஆகணும். ஃபஸ்ட்டு டேட்டா சயின்ஸ் படிக்க ஆரம்பித்தப்ப ஐடினா என்னன்னு தெரியாது, கோடிங்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. இதனால கான்செப்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா யூ கேன் பிகம் அ டேட்டா சயின்டிஸ்ட். ஓகே, நீங்கள் பேசும்போது பார்த்தா நீங்கள் கம்யூனிகேஷனில் பயங்கர கில்லாடியாக இருந்திருக்குன்னு தான் தோணுது. ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு வந்து பேசிக்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா எந்த கம்பெனி என்ன ட்ரீம் எப்படி இருந்தாலுமே வந்து சம்மந்தமில்லாத ஒரு ஃபீல்ட்லேருந்து சம்மந்தமில்லாத ஒரு டைரக்ஷன் போயிட்டு சம்மந்தமில்லாத இப்போ எங்கேயாவது உட்காந்துருக்கீங்க. ஒரு ஃப்ரெஷர் அவங்க டேட்டா சயின்டிஸ்ட்டாக உண்மையாகவே ஆக முடியுமா? சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து விட்டுறவே கூடாது. நம்ம படிக்கிறதோ இல்லை அதுக்கு போடுற ஹார்ட் ஒர்க்கோ எல்லாமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். மேத் பேக்ரவுண்டும் கிடையாது, கோடிங் பேக்ரவுண்டும் கிடையாது, அதே மாதிரி ஃபுல்லாகவே பயாலஜி தான். இந்த தவளையை வாத்தெல்லாம் கட் பண்ணி லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். இந்த பர்டிகுலர் பேக்ரவுண்டில் இருந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்குண்டான எபிசோடாக தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எபிசோட் இருக்க போகுது. பிகாஸ் ஒரு பர்சன் அவங்க 12th பயாலஜி, அதே மாதிரி அவங்களுடைய இன்ஜினியரிங்கில் 4 வருஷம் சிவில், அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் போய் வந்து நம்ம வந்து சக்சீட் ஆகலாம் அப்படின்றதுக்காக யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் 3 இயர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நல்லா படித்தாங்க, பட் சில முடியல, ரொம்ப 3 இயர்ஸ் நம்மளுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. அப்படின்றதால இப்போ ஐடிக்குள்ளே நான் வந்து சக்சீட் ஆகணும் அப்படின்றத சம்மந்தமே இல்லாத ஒரு ரோலை வந்து அவங்க ட்ரீம் பண்ணி வச்சிருக்காங்க. இதை வந்து சக்சீட் பண்ணிட்டாங்க. ஐ ரிவீல் தட் ஸ்டோரி நவ். பட் இந்த ஜேர்னி அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கோட பாட்காஸ்ட்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி சார் நீங்கள் உள்ள அவங்க தானே ஸ்டோரி சொல்லணும், நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னா, பிகாஸ் ஷி வாஸ் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் படித்ததில் அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க்ஸ் போட்டு சொன்னதெல்லாம் ப்ராப்பராக பண்ணி அவங்க வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே அவங்க வந்து கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டாங்க ஆஸ் அ ஃப்ரெஷராகவே. ஸோ நிறைய ஃப்ரெஷர்ஸ் இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். உங்களுக்காக தான் நான் இதை வந்து பண்ணியிருக்கேன். அவங்கள வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு கால் பண்ணி இந்த பாட்காஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ பட் அந்த ஜேர்னி அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்து தான் இந்த கம்ப்ளீட் பாட்காஸ்ட் வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் நான் ஐடிலேருந்து இருக்கீங்க, பயாலஜி பேக்ரவுண்ட் இருக்கீங்க, நிறைய பேர் காலேஜில் வந்து நான் ஐடி டிகிரி எடுத்துட்டீங்க, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஜேர்னி வந்து கண்டிப்பாக உங்களை இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்றதான் என்னுடைய கண்டிப்பான ஒரு தாட். சரியா? ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் மோர் இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ் தேர் கோயிங் டு கம் அண்ட் டாக் ஈவன் இன் ஃபியூச்சர் ஸோ தட் யூ கேன் டேக் சம் வேல்யூஸ். அதே மாதிரி நீங்கள் அதை உங்களோட லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது பாருங்க. இதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இஃப் இட் இஸ் ரியலி கிரியேட்டிங் சம் வேல்யூ வி வுட் டிசர்வ் லைக். அவங்கள பற்றி உங்களுடைய லேர்னிங் பாயிண்ட்ஸ்ல என்ன அப்படின்றத நீங்கள் கடைசி எடுத்துக்கிட்டது கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த ஜேர்னி பாட்காஸ்ட்குள்ளே போயிடலாம். வாங்க. ரூபா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், நான் நல்லா இருக்கேங்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். 3 வருஷம் ஆச்சு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு திருப்பியும். கண்டிப்பா சார், பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. Yeah, thank you so much for accepting and coming here and trying to share values to our people. நீங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். All right. இவ்வளோ நாள் ரிமெம்பர் பண்ணி. ஓகே, கிரேட். இப்போ எனக்கு வந்து உங்களோட ஜேர்னி பற்றி எல்லாமே தெரியும். முன்னாடி நான் வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டேன் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு. பட் ஸ்டில் நீங்கள் குவிக்காக நீங்கள் ரூபா அப்படின்றவங்க யார், எங்கேருந்து வந்தீங்க, எந்த பேக்லேருந்து வந்தீங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத ஒரு குவிக்காக 90 செகண்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி தான் முன்னாடி முக்கால்வாசி எல்லாமே சொல்லிட்டீங்க. நான் வந்து ரூபா. படித்தது எல்லாமே வந்துட்டு தமிழ்நாடு ஈரோட்டில் தான். என்னோட ஊர் வந்து ஈரோடு. நான் படித்தது ஸ்கூலிங்கு காலேஜ் எல்லாமே ஈரோட்டில் தான் பண்ணேன். ஸ்கூல் வந்து ஈரோடு இந்துக்கள் நிலையத்தில் படித்தேன். காலேஜ் வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். ஸ்கூல் படித்தது எல்லாமே வந்து 11th 12th பயாலஜி தான். நீங்கள் சொன்ன மாதிரி அப்போதைக்கு வந்துட்டு மெடிசன் போகலான் தான் ஐடியா, இல்லைனா அக்ரி போகலாம் அப்படின்ட்டு. அதனால நான் பயாலஜி எடுத்து பயாலஜி படிச்சுட்டு மெடிக்கலுக்கு அந்தளவு கட் ஆஃப் கிடைக்காம சரின்னு சொல்லிட்டு மேக்ஸும் பிடிக்கும் தான், மேக்ஸில் நல்ல மார்க் இருந்ததுனால ஒரு நல்ல கட் ஆஃப் வந்துச்சு. அதை வச்சு நான் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போ வந்து ஓரளவுக்கு இல்லை, அவேர்னஸே இல்லாமல் சிவில் எடுத்தேன். சிவில் எடுத்துட்டு அதுலேயும் நல்லா தான் ஸ்கோர் பண்ணேன். ஸ்கோர் பண்ணிவிட்டு அபோவ் 95% வாங்கினேன். அதை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆனதான் வந்து சரி ஓகே கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம். ஏன்னா சிவிலில் வந்து மெயினாக வந்து போகிறது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மூலிமா போவாங்க, இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாப். ஏன்னா சிவிலில் நிறையா கவர்மெண்ட் ஜாப் அவைலபிலிட்டி இருக்கனால அதுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணது. பட் ஆனால் என்ன அப்படின்னா நான் முடித்தது வந்து 2019.
அப்போ வந்து முடிச்சுட்டு நான் கவர்மெண்ட் செக்டார் போகலாம் அப்படின்னு சூஸ் பண்ணி நான் அதுக்கு படிக்க ஆரம்பித்தது வந்து 2020 ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் 2020 வந்து ஒரு பீக் கோவிட் டைம். ஸோ நானும் ஒரு ஒன் இயர் ஆர் 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸ்க்கு மேலே படிச்சுட்டு கேட் கூட அட்டன் பண்ணேன். கேட்டில் நல்லா தான் கிளியர் ஸ்கோர் எல்லாமே நல்லா தான் வந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா கோவிட் டைம்ங்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு கவர்மெண்ட் செக்டாரில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஏன்னா அப்போ வந்து இன்டேக்கே இல்லை. அதனால வந்துட்டு ஓகே ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட் படித்தோம். பட் ஆனால் அப்பயும் பார்க்குறதுக்குள்ளே நான் படிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். எம்இ படிக்கணும், அதுக்கப்புறம் பிஹெச்டி படிக்கணும், மெயின்லி இன் சிவிலில். ஸோ அதனால வந்துட்டு நான் கேட்டு இதை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் செக்டார் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். இப்போ ஜாப் அவைலபிலிட்டி அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால என்ன ஃபேமிலி சுச்சுவேஷன்னால ஐ கான் ஸ்டடி. ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஃபேமிலி அப்படிங்கிறதுனால என்னால் அதுக்கு மேலே படிக்க முடியல. அதனால வந்து நான் ஏதாவது இமீடியட்டாக ஜாப் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தப்போ தான் ஒரு நல்ல செக்டார் வந்து என் கண்ணில் பட்டது வந்து டேட்டா சயின்ஸ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எனக்கு பயாலஜி வந்து என்னோட இது இல்லை. நான் படிக்கும் போதே எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி பார்க்குறதுக்குள்ள டேட்டா சயின்ஸ் வந்து இனிஷியல் ரிசர்ச்சில் எப்படி தெரிய வந்துச்சுன்னா, ஓகே இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்ஸ் தான், உனக்கு கோடிங்கே தெரியல அப்படின்னாலும் உன்னால் கான்செப்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா யூ கேன் பிகம் அ டேட்டா சயின்டிஸ்ட். அது மட்டும் எனக்கு தெரியும் டேட்டா சயின்ஸ் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அப்படிங்கிறது மூலமாக டேட்டா சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ளே உங்களை பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி அப்புறம் கண்டினியூ ஆன ஜர்னி தான் இப்போ இருக்கிறது. ஓகே, உங்கள் லைஃப்பில் என்ன பார்க்குறேன்னா ஃபுல்லாக படிப்ஸாகவே இருக்கிறீங்க. எங்கே பண்ணாலும் போய் படித்து நீங்கள் வந்து ஒரு படிப்ஸாக இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் ஷைன் ஆக முடியுமா அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்குது. நீங்கள் படிப்பெல்லாம் இல்லைங்க சார். அது என்னமோ உங்களுக்கு மார்க் வேணால் நம்ம படிப்பு அப்படின்னு ஷோ பண்ணலாம். ஆனால் முக்கால்வாசி நாள் நான் படிக்க மாட்டேன். ஆக்சுவலி அதுதான் சொல்ல போனேன். காலேஜ்லாம் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிசி, ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்ப்ஸ் அட்டன் பண்ணுறது, ஷூட்டிங்கு, ஸ்டேட்ஸ் அட்டன் பண்ணுறது, நேஷனல்ஸ் அட்டன் பண்ணுறது, அப்படி தான் இருந்தேன். ஸ்டடீஸுங்கிறது வந்து என்னோட மைண்டில் எப்படி அப்படின்னா, நீ ஜஸ்ட் அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவ்வளோதான் ஸ்டடி. மற்றபடி நான் உட்காந்து புக்கில் இருக்கிறத படிக்கணும், வாமிட் பண்ணணும், அந்த அதெல்லாம் இல்லை. நம்ம என்ன டைம் ஸ்டடீஸ்க்கு கொடுக்குறோமோ அதில் ஃபோக்கஸ்டாக இருந்து நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்மளுக்கு கான்செப்ட்ஸ் புரிய போது நம்ம கேட்கறதுக்கு அட்டன் பண்ண போகிறோம், முடிஞ்ச அவ்வளோதான். ஓகே, ஸோ படிப்புலாம் இல்லைங்க, அது என்னவோ அப்படியே வந்தது. சரி, ஓகே. எனக்கு வந்து இது என்னுடைய பர்சனல் கொஷின். இப்போ நீங்கள் வந்து இப்போ சிவில் சைடில் போய் ஷைன் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் வந்து சிவில் சைடில் எடுத்தீங்களா? ஏன்னா பிகாஸ் எனக்கு சிவில்னாவே எனக்கு வந்து என்ன அஸ் அ காமன் மேன் எனக்கு மைண்ட் வருதுன்னா, போய் வேலை ஒர்க் பண்ணணும், கட்டடத்தில் போய் வேலை ஒர்க் பண்ணணும், அதில் என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் நீங்கள் அதை எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா கன்வின்ஸ் ஆகி தான் எடுத்தீங்களா, இல்லை அதனுடைய ஃபியூச்சர் ஸ்கோப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்தீங்களா? குறிப்பாக கேர்ள்ஸுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே இருக்குது? நான் பார்க்கும்போது எல்லாருமே விமென்னு பார்க்குறேன்னு கீழே மண்சட்டி தான் தூக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து எப்படி அந்த கான்ஃபிடென்ஸாக, ஏன்னா நான் படித்த காலேஜ்லேயும் நிறைய பேர் வந்து கேர்ள்ஸ் சிவில் எடுக்கிறாங்க. ஸோ அது என்ன மைண்ட் செட்னால சிவில் எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கொஷின் எனக்கு பர்சனலாக இருக்குது. ஸோ ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்ட்டா, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஐடி தான் ஃபஸ்ட்டில் இருந்தே. கோடிங் வந்து பிடிக்கும், ஏன்னா அது வந்து லாஜிக்கலாக இருக்கிறதுனால அது எனக்கு கோடிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் ஆனால் நான் ஏன் சிவில் எடுத்தேன் அப்படின்னா, என்னோட ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட் எஜுகேட்டட். ஸோ அதனால என்னோட ஃபேமிலி சைடில் வந்து எனக்கு ஹெல்ப் இல்லை. ஒரு டிசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அதை வந்து கரெக்டாக தப்பான்னு சொல்ல. பட் ஆனால் என்னோட மாமா, அவங்களோட ரிலேஷன்ஸ், அவங்கெல்லாம் வந்துட்டு எஜுகேட்டட் தான். ஸோ நான் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாருமே வந்து சிவில் ரிலேட்டட் பர்சன்ஸ் தான். ஸோ அதனால அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்தது தான் சிவில். ஓகே சிவில் எடுத்தால் ஓகே எதனோ வேலைக்கு போகலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு கட்டடம் எழும்புது, நாம் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம், இவ்வளோதான் எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு அது எடுக்கும்போது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து விமென்ஸ்க்குன்னு சொல்ல போனால் வந்துட்டு சிவிலில் வந்து நம்ம டிசைனிங் சைட் போகலாம். ஏன்னா இப்போது சைட் இன்ஜினியராகவோ அந்த மாதிரியெல்லாம் போனோம்னா எதுவுமே ஜாப் வந்து டிஃபிகல்ட் நான் சொல்ல வரல. பட் ஆனால் கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த சைட் லொக்கேஷனோ இல்லை அது வந்து அவங்களோட இதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஜாபும் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. ஏன்னா ப்ரிஃபர் பண்ணுறது எல்லாமே மென் கேண்டிடேட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஃபீமேல்ஸ் வந்து சைட் இன்ஜினியராக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஜாப்ஸ் கிடைக்கும்னா இந்த டிசைனிங் சைடு அந்த மாதிரி கிடைக்கும் மேக்ஸிமம். இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் சைடு போகலாம். கவர்மெண்ட்டில் வந்து ஏஇ, ஜேஇ அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, பர்டிகுலர்லி ஃபார் சிவில் இன்ஜினியர். ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ் வேணும் டார்கெட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிவில் எடுத்து படிக்கலாம். ஆனால் என்னோட மெயின் ஃபோக்கஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு கோர்ஸ் எடுக்கும்போது அது கிடையாது. என்னோடது வந்து நான் டிசைனிங் பண்ணணும் அப்படின்னு எடுத்தது தான். ஓகே ஒரு பில்டிங் வந்து நாங்கள் டிசைன் பண்ணணும், ஆர்கிடெக்ட்
பேசிக்கலி அந்த மைண்ட் வச்சு தான் நான் எடுத்தது. பட் ரியல் ப்ராப்ளம் வந்து நான் சிவில் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அண்டர்ஸ்டாண்ட். சரி, இப்போ எனக்கு வந்து இப்போ உங்களுடைய பர்சனல் டெசிஷன்ஸ்குள்ளே நான் போகிறேன். பிகாஸ் நீங்கள் சொன்னது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் உங்கள் ஃபேமிலியில். நீங்கள் ஒரு சிலவங்கள பார்த்து தான் நீங்கள் வந்து டெசிஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ எனக்கு வந்து ஓகே சிவில் எடுத்துட்டீங்க, உள்ளே வந்து படிக்கும் போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் சப்ஜெக்டை படிக்கிறீங்களா? பிகாஸ் நீங்கள் என்சிசி அதெல்லாம் சொன்னீங்க. பட் எனக்கு வந்து சிவில் எடுத்துட்டோம், இப்போ எப்படியாச்சும் டிகிரி முடிச்சிடுவோம், வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் படிச்சிங்களா? இல்லை வந்து எப்படியாச்சும் இந்த டிகிரி கையில் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி படிச்சிங்களா? உள்ளே வந்ததுக்கப்புறம் மைண்ட் செட் ஏதாச்சும் மாறிச்சா? நான் பேசாமல் ஐடி எடுத்துருந்துருக்கலாம், இல்லை சிஎஸ் எடுத்துருந்துருக்கலாம், அந்த மாதிரியான பர்சனலா அது உங்களோட டெசிஷன். கரெக்டாக யாருமே உங்களை ஃபோர்ஸ் பண்ணி சிவில் எடுக்க சொல்லலை, உங்களோட டெசிஷன் எடுத்திருக்கீங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களோட மைண்ட் செட் ஷிஃப்டிங் ஏதாச்சும் இருந்துச்சா? இல்லை எப்படி கிளியர் பண்ணுறீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இது வந்து ஆப்வியஸாக எனக்கு இருந்துச்சு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணும், சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே. அதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு எங்கள் வீட்டில் நான் சொல்லிட்டு இருக்கேன், இல்லை நான் வந்து ஐடி ஷிஃப்ட் ஆகிறேன், எனக்கு சிவில் வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் பார்க்க போனேன். அப்படின்னம்னா நம்ம 12th முடிச்சு நான் காலேஜ் கோர்ஸ் சூஸ் பண்ணுறதும் 1 இயர் நான் காலேஜிலிருந்து நான் ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறது, அந்த 1 இயர் பீரியட் ஆஃப் லேர்னிங் வந்து நம்மளுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம நிறைய பீப்புள்ஸ் பார்ப்போம், நம்ம சீனியர்ஸ் பார்ப்போம், நிறைய டீச்சர்ஸ் பார்ப்போம், அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்படி பார்க்கறதுக்குள்ள ஓகே ஐடினா ஓகே ஐ கேன் மேக் இட். சிவில்ங்கிறது வந்து என்னால் முடியும் தான், பட் ஆனால் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஐடி ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆசிலேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் ஏன் நான் சிவிலை விடலை அப்படின்னா, சிவில் ஆல்சோ இட்ஸ் குட் டு லேர்ன். ஏன்னா அது வந்து படிக்க நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும், இம்ப்ளிமெண்ட் பண்ண நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும் சிவில். நான் வந்து சிவில் சப்ஜெக்டை வந்து நம்ம எதுன்னு சொல்ல முடியாது, சிவிலும் நல்லா இருக்கும். இந்த திங் இஸ் லைக் எனக்கு ஜாபோ இல்லை அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சோம் அப்படின்னா ஐடி வந்து ஒரு ரொம்ப எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி அப்படி ஃபீல் ஆச்சு. கிரேட். இப்போ வந்து சரி சிவில் முடிச்சிட்டிங்க, இப்போ வந்து நீங்கள் சிவில் சைடு ஜாப் தேடின மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் இமீடியட்டாக யூபிஎஸ்சி கவர்மெண்ட்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. ஏன் அப்படி போயிட்டீங்க? ஏன் அப்படி போனேன் அப்படின்ட்டா, ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கேர்ள்ஸ்க்கு வந்து சைட் இன்ஜினியரில் அந்தளவுக்கு வேலை இல்லை. ஆனால் டிசைனிங்கில் வேணால் கொஞ்சம் வேலை இருக்குது. பட் ஆனால் அதில் வந்து என்னோட பர்சனல் க்ரோத் இருக்குமா அப்படின்னு பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு வந்து க்ரோத் இருக்க மாதிரி தெரியல. மேபி இருக்கலாம், எனக்கு வந்து பர்சனலி அப்படி ஃபீல் ஆகல. ஸோ அதனால வந்து ஓகே நான் கவர்மெண்ட் சைடு போனேன் அப்படின்னா ஓகே ஒரு ஜாப் வாங்குகிறோம், ஜேஇ ஒரு ஜாப் வாங்குகிறோம், செட்டில் ஆகுறோம். அந்த மாதிரி நான் திங்க் பண்ணி தான் வந்து கவர்மெண்ட் சைட் போகலான்னு டிசைட் பண்ணது. ஏன்னா நான் ப்ரைவேட் செக்டார் போனேன் அப்படின்னா அதான் மெயின்லி டிசைனிங் ஃபீல்டில் போகலாம். பட் டிசைனிங் ஃபீல்டில் எனக்கு அந்தளவுக்கு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு வரல. ஆனால் இதே கவர்மெண்ட் செக்டார்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு போனது. அதுவும் இல்லாத ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்போ நல்லா இருந்துச்சு. சிவில் வித் பப்ளிக் செக்டார் அப்படின்னா அது நல்லா இருக்கும். ஓகே. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க எனக்கு ஐடியில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு. பட் டிகிரி முடித்த உடனே நீங்கள் வந்து யூபிஎஸ்சிக்கு போனது சம்மந்தமே இல்லாத இடத்த டெசிஷனாக இருக்குது. இது உங்களோட ஓன் டெசிஷன் இல்லை யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நீங்கள் எடுத்து? இது என்னோட ஓன் டெசிஷன் தான். இது ஏன் அப்படின்ட்டா, நம்ம சிவில் படிச்சிட்டோம் 4 வருஷம், சிவில் நல்லாவே தெரியும் என்ன அப்படின்ட்டு. நான் வந்து எப்பயுமே ப்ராப்ளம் சால்வர் தான். அதாவது ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் கொடுத்தாலும் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ அம் குட் அட் தட். எனக்கு அதில் வந்து கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ அதனால கவர்மெண்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா நான் 4 வருஷம் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும். நான் ஒரு அன்னோன் திங்க்கு நான் ஒரு ஐடி வந்து எனக்கு ஃபுல்லுமே புதுசு தான். ஏன்னா நான் 12th பயோ தான் படித்ததும் சிவில் தான். ஸோ ஐடி வரதுக்கு வந்து அப்போ எனக்கு பயமாக இருந்துச்சு. பயமாக இருந்ததை விட எனக்கு தெரியாது நான் ஐடி வந்தேன்னா இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு. ஜஸ்ட் வெளியில் பார்த்தா ஓகே கோட் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் சிவிலில் எனக்கு ஒர்க் தெரியும். சிவில்னா இதுதான் ஒர்க், இப்படி தான், நான் கவர்மெண்ட் போனான்னா இப்படி தான் இருக்கும், எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, ஓகே நான் வந்து கவர்மெண்ட் செக்டார் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நான் பேசுகிறேன். வண்டர்ஃபுல். இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி போய் படிக்கிறீங்க, எத்தனை வருஷம் படிச்சீங்க? 2 வருஷம், 1 இயர் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படித்தோம். அதுக்கப்புறம் கோவிட் வந்து. ஓகே ஃபைன். இப்போ அந்த யூபிஎஸ்சி படிச்சுட்டு எப்படி இருக்கும்போது படிக்கும்போது உங்களுக்கு வந்து பயங்கர கான்ஃபிடன்ஸ்? ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து யூபிஎஸ்சி ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்லாம் படிச்சுட்டு எங்கிட்ட வந்து நான் டேட்டா சயின்ஸ் உங்களே மாதிரி தான் டேட்டா சயின்ஸில் வந்துட்டு நான் ஒரு எப்படி ஒரு 100 பேருக்கு மேலே பேசியிருப்பேன். இப்போ வந்து யூபிஎஸ்சி படிக்கும் போது எந்த இன்ஸ்பிரேஷனால் இப்போ யூபிஎஸ்சிக்கு எல்லாரும் போகிறீங்க? அது என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்குது? பிகாஸ் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஐடியில் எல்லாருமே தெரியும் லே ஆஃப் பண்ணுறாங்கன்றது தெரியும்.
அதே விஷயம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். யூபிஎஸ்ல போனா வெரி லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது தெரியும். இதை விட அங்க பயங்கர காம்படிஷன் இருக்கிறதும் தெரியும். பட் அப்படி தெரிஞ்சுமே எது உங்களை மோட்டிவேட் பண்ணி நீங்க அதுல நீங்க போனீங்க? பிகாஸ் யூ ஆர் ஃப்ரம் என்சிசி அப்படின்றதுனாலயா இல்ல எந்த பர்டிகுலர் மோட்டிவேஷன் ஃபேக்டர்? ஸோ நீங்கள் சொன்னது ஒரு ஒரு பாயிண்ட்டு நான் வச்சுக்கலாம். என்சிசி வந்து எப்பயுமே அது ஒன்று சொல்லி தரும் என்ன அப்படின்ட்டா, உன்னால் முடியாதது வந்து எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். நீ எடுத்த உனக்கு அது உண்மையாலுமே வேணும், அதில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீ அதை ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னா உன்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அந்த லெசன் வந்து என்சிசி கொடுத்துச்சு. ஸோ அதுவும் ஒன்று சொல்லலாம். பட் நான் சொன்ன மாதிரி தான், பப்ளிக் செக்டார் போகிறோம் அப்படின்னா லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் ஆனால் அதனோட காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு எப்படி எடுத்து போனேன் அப்படின்னா, ஓகே 100 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 100ல் ஒன்றா இருக்க மாட்டோமா, நான் ஏன் பின்னாடி இருக்க 1,00,000 பேரை பார்க்கணும்? எல்லாரும் தான் படிக்கிறாங்க, ஆனால் நான் படித்து நான் வாங்க போகிறேன், நான் படிக்கிறத வந்து கரெக்டாக நான் படிக்கிறேன் அப்படின்னா என்னால் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் போனது. நான் பின்னாடி இருக்க காம்படிஷன்லாம் பார்க்கல, என் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நான் போனேன். ஓகே, புரிஞ்சிருச்சு. அப்படின்னா நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு உள்ளர போனீங்க. பட் ஆக்சுவலா இன்னும் ஒரு 2 வருஷம் உங்களை விட்டுருந்தோம்னா நீங்களே சக்சீட் ஆயிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் ஆஃப் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க, அது ஃபேமிலி ரீசன்ஸ், மணி இமீடியட்டா ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நீங்க இப்போ ஐடிக்குள்ளர ஷிஃப்ட் ஆயிட்டீங்க இல்லையா? சரி, வெல் அண்டர்ஸ்டுட். இப்போ வந்து நீங்க ஐடிக்குள்ளர வந்து வரதுக்கு முன்னாடி கரெக்டா இப்போ டேட்டா சயின்ஸ்ன்றது எடுத்து படிச்சு இங்கே படிச்சுட்டேன்னு சொன்னீங்க, தட்ஸ் கிரேட். பட் டேட்டா சயின்ஸுக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இனிஷியலாவே எல்லாரும் எது எடுப்பாங்கன்னா ஜாவா டெவலப்பர் எடுப்பாங்க, இல்லாட்டினா வேற ஏதாச்சும் QA டெஸ்டிங் எடுப்பாங்க, ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் எடுப்பாங்க. இதை தான் வந்து பொதுவாகவே எல்லா ஃப்ரெஷர்ஸும் எடுக்கக்கூடியது. உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த டேட்டா சயின்ஸ் எடுத்து படிக்கிறோம் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மேத்ன்னு சொன்னீங்க. பட் வேற ஏதாச்சும் ஏன் நான் வந்து ஜாவா எடுக்கக்கூடாது, ஏன் நான் வந்து ஒரு டெஸ்டிங் பேக்ரவுண்ட் போகக்கூடாது, இந்த மாதிரி வந்து நீங்க கன்சிடரே பண்ணலையா, இல்லை இமீடியட்டா டேட்டா சயின்ஸ் தான் பார்த்து உள்ளர அப்படியே ஜம்ப் ஆயிட்டீங்களா? நான் ஏன் எப்படி இந்த டேட்டா சயின்ஸ் யோசிச்சேன் அப்படின்னா, ஓகே நான் படிச்சது நான் சொன்ன மாதிரி தான், பல டிசிஷன் எடுத்தாச்சு, நிறைய அனுபவப்பட்டாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. ஆனால் இப்போ ஃபைனலாக எடுக்கிற டிசிஷன் வந்து தப்பாகக்கூடாது. நான் இப்போ ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதில் சக்சீட் ஆகி தான் ஆகணும். எனக்கு அந்த அளவுக்கு தான் டைம் லிமிட் இருக்குது. அதனால நான் எல்லாமே ஒன்று பார்த்து தான் எடுக்கணும். ஸோ டேட்டா சயின்ஸ் வந்து எப்படி பார்த்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து நான் 2021 அந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் எடுத்தது. ஸோ அப்போ தான் வந்து டேட்டா சயின்ஸ் வந்து நல்ல பூமிங்கில் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து ஏஐயாக மாறப்போகுது நீ ஃப்யூச்சர் எல்லாமே. ஸோ அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் சைடு தான் 2021. ஸோ நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னா, ஓகே நான் வந்து இப்போ எடுத்து நான் இதை படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் ஆக முடியும். இது வந்து இப்போ நான் ஜாவாவோ டெஸ்டிங்கோ எடுத்தேன் அப்படின்னா அது கண்டிப்பாக பாஸ்ட்டு தான், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆனால் அதிலிருந்து நான் எப்படி க்ரோத் ஆவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் சிவில் அதான் ஃபுல்லுமே டிஃப்ரெண்ட்டு. நான் கண்டிப்பாக நான் எடுக்க போகிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரீம் தான். கண்டிப்பாக நான் ஸ்டார்டிங்லேருந்து தான் படிக்க போகிறேன். ஏன்னா படிக்கிறது வந்து ஃப்யூச்சர் ஃபோக்கஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டேட்டா சயின்ஸ் எடுத்தது. ஓகே, நீங்கள் படிக்கும்போது என்னென்ன சேலஞ்சஸ் கோத்ரூ பண்ணீங்க? யூஸ்வலாகவே படிக்க வரும்போது மேத்தெல்லாம் பார்த்து எல்லாம் தப்பிச்சு தெரிச்சு ஓடிடுவாங்க. டெரிவேஷன் இருக்குது, அப்படி இருக்குது, இன்டகிரேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ப்ராபபிலிட்டி, லீனியர் அல்ஜிப்ரா அந்த மாதிரிலாம் பயங்கரமாக காம்ப்ளெக்ஸாக உள்ள ஸ்டஃப் இருக்குது. உங்களுடைய லேர்னிங் பேஸ் வந்து எப்படி இருந்துச்சு? அது புரிகிற மாதிரி இருந்துச்சா? அந்த 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 லேர்னிங் பேஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ லேர்னிங் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஆப்வியஸ்லி நான் ஃபஸ்ட்டு டேட்டா சயின்ஸ் படிக்க ஆரம்பித்தப்ப ஐடினா என்னன்னு தெரியாது, கோடிங்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது ஐடி படிக்கும்போது. ஸோ ஃபஸ்ட்டு அட்டன் செஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி உங்களோட செஷன்ஸ் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. ஸோ நான் அப்படி ஜாயின் பண்ணது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் உங்களோட செஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் டீச் பண்ணது வந்து ஐடி பர்சன்ஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நான் ஐடி பேக்ரவுண்ட் எல்லாத்துக்குமே இது பண்ணுறவங்க பேசிக்லேருந்து இருந்தங்காட்டி ஜஸ்ட் நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணோம், அவ்வளோதான். நீங்கள் எப்படியும் நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரக்சர் சிலபஸ்லேருந்து எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக இருந்துச்சு. ஸோ அதை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணோம், அதனால ஈஸியாக க்ராக் பண்ண முடிஞ்சு. ஸோ லேர்னிங் பேஸ் பற்றி அப்படி சொல்ல வந்தால், நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் டேட்டா சயின்ஸ்னால் என்ன அப்படின்னா, மேக்ஸையும் இந்த அல்காரிதம் வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம், அந்த கனெக்ஷன்ஸ் வந்து புரியறது தான் வந்து டேட்டா சயின்ஸு. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம கான்செப்டுவலாக எடுத்துகிட்டு போகிறோமோ, அதை வந்து நம்ம எப்படி இண்டஸ்ட்ரியில் அப்ளை பண்ணுறோமோ, ஸோ அந்த லேர்னிங்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்குறோமோ அவ்வளோதான் டேட்டா சயின்ஸ். மற்றபடி அதில் ஒன்றும் இல்லை. கோடிங் எல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தான். அதுவும் இப்போ அட்வான்ஸ்டாக இருக்கிற நம்ம மெட்டீரியல்ஸோ அதெல்லாம் பற்றி பார்க்க வந்தோம் அப்படின்னா கோடிங்கில் ஒரு மேட்ரே இல்லை. ஜஸ்ட் நம்ம எப்படி கான்செப்டுவலாக ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை வந்து எப்படி ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ண தெரியுது, அது வந்து நம்ம கற்றுக்கிட்டாவே மோர் தென். ஸோ அது வந்து உங்களோட செஷன்ஸ்லேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம சப்ஜெக்ட் ஃபோக்கஸ்டாக இல்லாமல் அதை வந்து நம்ம எப்படி ரியலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது
அப்படிங்கிற ஒரு லேர்னிங் வந்து கிடைச்சது எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஓகே, கிளியர். இப்போ நீங்க வந்து நான் எத்தனை மாசத்துல படிச்சு முடிச்சீங்க? படிச்சு முடிச்சது வந்து ஒரு 4 மந்த்ஸ்ல 4 மந்த்ஸ்ல முடிச்சிட்டீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நீங்க வேலைக்கு போகணும், கரெக்டா? ஸோ படிச்சு முடிச்சாச்சு, இப்போ வேலைக்கு போயாகணும். அந்த ஜேர்னி எப்படி? ஏன்னா நீங்க ஒரு நான் ஐடி பேக்ரவுண்டு, எல்லாமே மோஸ்ட்லி வந்து சிஎஸ் பேக்ரவுண்ட்ற மாதிரி தான் எல்லா ஜாப் போஸ்டிங்ஸ் இருந்துச்சா? எத்தனை ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க? அந்த பிளேஸ்மெண்ட் டைம்ல என்ன மாதிரியான ஜேர்னி நீங்க வந்து கோ த்ரூ பண்ணீங்கன்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிளேஸ்மெண்ட் ஜேர்னிங்கிறது வந்து நான் படித்து முடித்தது வந்து 4 மந்த்ஸ்க்குள்ளே படிச்சாச்சு. ஸோ எனக்கு ஜாப் கிடைச்சது வந்து நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ் ஆச்சு. ஒரு 6 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட் நீங்க. ஓகே. சொல்லலாம். அதான் 4 மந்த்ஸில் படிச்சுட்டு 2 மந்த்ஸ் வந்து எனக்கு டைம் பீரியட் இருந்துச்சு நான் அடுத்து ஃபஸ்ட்டு ஜாப் கிடைக்கிறதுக்கு. ஸோ நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னா, வழக்கமாக சொல்கிறேன், லிங்க்டின்ல அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணோம். படிக்கும் போதே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம். இப்போது செஷன்ஸில் கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் உங்ககிட்ட கேட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணதுனால கான்செப்ட்ஷுவலாக நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வச்சு தான் நான் வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்ணது, லிங்க்டின்லையா இருந்தாலும் சரி, மற்ற ஜாப் சைட்ஸ் எதுலையா இருந்தாலும் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி தான். ஸோ டெய்லியும் அப்ளை பண்ணுறது, இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறது, அந்த மாதிரி தான் போச்சு. ஒரு 5 to 6 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமே வந்து நல்ல கான்ஃபிடென்ட் கிடச்சிச்சு. ஸோ நம்ம செஷன்ஸ்லேயும் நிறையா இன்டர்வியூஸில் அட்டன் பண்ணி ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி நாங்களும் ஒரு 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட், ஓகே இண்டஸ்ட்ரியில் உண்மையாலுமே இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க, அந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க கேட்குற இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்மளே கொஷின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்படி படிக்க ஆரம்பித்து இன்டர்வியூஸ் கிராக் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் பேசும்போது பார்த்தா நீங்கள் கம்யூனிகேஷனில் பயங்கர கில்லாடியாக இருந்திருக்கணும்னு தான் தோணுது. பிகாஸ் நீங்கள் பேசுகிறதுலாம் ரொம்ப தெளிவாக பேசுகிறீங்க. நீங்கள் கோடிங்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, கம்யூனிகேஷனையும் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்னு தான் எனக்கு இது வரைக்குமே புரியுது. ஸோ இன்டர்வியூவில் பேசும்போது நீங்கள் ஏதாச்சும் தடுமாறினீங்களா? ஏன்னா இந்த வீடியோ வந்து கம்யூனிகேஷனில் வீக்காக இருக்கிறவங்களும் பார்க்கலாம், இல்லைனா வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு வேலை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களும் பார்க்கலாம். குறிப்பாக எனக்கு இந்த இடத்துல ஒரு கொஷின் என்னன்னா, கம்யூனிகேஷனை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்களா? அதை அப்படி ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் உங்களால் ஈஸியாக அப்படி கிராக் பண்ண முடியுதா? அந்த கம்யூனிகேஷன் பற்றி கொஞ்சம் பேசுகிறீங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலை ப்ளே பண்ணுதா அப்படின்ற மாதிரி? கம்யூனிகேஷன் பற்றி சொல்ல வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு என்னை பற்றியே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நானுமே நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நான் குட் அட் கம்யூனிகேஷன்லாம் கிடையாது. எனக்கு வந்து இங்கிலீஷ்னாவே தடுமாறும், எல்லாமே இருக்கும். ஏன்னா நம்ம படித்தது வந்து அந்த மாதிரி பேக்ரவுண்டில் படித்தது தான், வீட்லேயும் வெல் எஜுகேட்டட்லாம் இல்லை. ஸோ கம்யூனிகேஷனுங்கிறது வந்து உண்மையாலுமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஃபஸ்ட்டு. ஸோ ஆனால் நம்ம பேசி மற்றவங்க கிட்ட பேசி இல்லை அந்த மாதிரி நம்மளை கரெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணதான் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் ஃபார் அ டேட்டா சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற நீங்கள் சொன்ன மாதிரி ஜாவாவோ டெஸ்டர்ஸோ எடுத்தால் அவங்க ஜஸ்ட் கம்ப்யூட்டர் முன்னாடி இருப்பாங்க, கோட் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களோட வேலை முடிஞ்சிடும். ஆனால் டேட்டா சயின்டிஸ்ட்டுங்கிறதுக்கு வந்து ரோல் வந்து அது கிடையவே கிடையாது. கோடிங் மட்டும்தான் டேட்டா சயின்டிஸ்ட் கிடையாது. நம்ம கோட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போயிட்டு இண்டஸ்ட்ரியில் பேசணும், அவங்களோட பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும், எல்லாமே பண்ணணும். அதுக்கு வந்து கம்யூனிகேஷன் வேணும். நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் அதை கிளைண்ட் கிட்ட வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ நம்ம என்னதான் நம்ம கோட் பண்ணுறோமோ, நம்ம ஃபேன்சியாக டேஷ்போர்ட்ஸ் போடுறோமோ, என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அதை வந்து நம்ம கிளைண்ட் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறது வந்து நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து மஸ்ட்டு தான். எனக்குமே ஃபஸ்ட்டு ஐ எம் நாட் குட் அட் கம்யூனிகேஷன் இன் த பிகினிங். பட் நம்மளை டெவலப் பண்ணிக்கிறது தான். ஏன்னா நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளுக்கு பேசவே தெரியாது, நம்ம லாங்குவேஜ் கற்றுட்டு பேசுகிறோம். அந்த பேசுறது வந்து கரெக்டாக பேசுறது வந்து ஒரு டைம் பீரியட் தான். ஒரு டைம் கொடுத்து அதை லேர்ன் பண்ணிட்டு நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, வண்டர்ஃபுல். இப்போ கம்யூனிகேஷனில் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க, இன்டர்வியூஸில் கிளியர் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் இன்டர்வியூ நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்களா? இல்லை எத்தனை இன்டர்வியூஸ் நீங்கள் போனீங்க? நீங்கள் ஃபெயில் ஆனதுக்குண்டான, இல்லை ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன? அந்த இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, ஃபெயில் ஆகுறீங்க, எத்தனாவது இன்டர்வியூவில் கிளியர் ஆனீங்க? அதை பற்றிலாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்டர்வியூஸ் பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நிறைய இருக்குது. ஆக்சுவலி நிறைய இன்டர்வியூஸ் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட் இன்டர்வியூலே கிராக் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஃபீல் ஆனது வந்து, நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஈவன் தோ எனக்கு வந்து கான்செப்ட்ஸ் தெரிஞ்சாலும் என்னால் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேட்ச் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா ரியல் டைமில் வந்து டேட்டா சயின்ஸ் இருக்கிறது வேறு, நம்ம கான்செப்ஷுவலாக புக்கில் படிக்கிறது வேறு. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அது ஒன்று சொல்லலாம். அடுத்தது வந்து கோடிங் வந்து டேட்டா சயின்ஸ் வந்து அவ்வளோக்கா தேவைப்படாது. நம்ம பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும், அதிலிருந்து நம்ம அப்ஸ்கில்ஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோடிங்குமே ஈவன் தான் நான் வந்து கோடிங்கில்
நான் ஓரளவுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் இன்டர்வியூஸில் வந்து எப்படி கோடிங் கேட்குறாங்க அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு சில இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது தான் ஓகே இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும், இதெல்லாம் நம்ம படித்தா வந்து நம்மளால் ஈஸியாக க்ராக் பண்ண முடியும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நான் சொல்கிறது தான், எனக்கு கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரியும். ஆனால் அந்த த வே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து எனக்கு கரெக்டாக இல்லை, எனக்குமே சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. அவங்க கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு தெரியும், 100% தெரியும். ஆனால் நான் சொல்கிறது வந்து 20% தான் இருந்துச்சு. நான் அதை வந்து எப்படி புரியிற மாதிரி ஷார்ட்டாக இன்டர்வியூருக்கு தெரியிற மாதிரி நான் எப்படி சொல்கிறேனோ அப்படி தான் நான் இன்டர்வியூக்கு வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த லேர்னிங்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு 4-5 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும்போது நான் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறத்தில் நம்மளை கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். ஓகே, வண்டர்ஃபுல். இப்போது இந்த நீங்கள் இன்டர்வியூ கால்ஸ்லாம் வருது இல்லையா, அது வரணும்னா நீங்கள் நல்ல ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஆல்ரெடி எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணீங்க? இன்டர்நெட்டில் இருக்கிற ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணீங்களா, இல்லை கேகிள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணீங்களா? அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸோ ப்ராஜெக்ட்ஸ் பற்றின்னு யோசிச்சா வந்து நான் ஜாயின் பண்ண இன்ஸ்டியூட்ஸில் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து நான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க. ரியல் டைமில் வந்துட்டு நிறையா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நான் கொஞ்சம் நிறையா ஒர்க் பண்ணியிருந்தேன். பர்சனலி நிறையா ஒர்க் பண்ணதுனால அதிலிருந்து கொஞ்சம் நாலேஜஸ் கிடச்சிருந்துச்சு. கேகிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல, ஏன்னா அது வந்து எனக்கு ரியல் டைமில் எப்படி இருக்கும், அது வந்து எந்த அளவுக்கு ரியலாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்போ ஃபீல் ஆகாததுனால மோஸ்ட்லி வந்து நான் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் நீங்கள் பர்சனலாக வந்து இண்டஸ்ட்ரீஸில் இருந்து எடுத்து கொடுத்த ப்ராஜெக்ட்ஸில் தான் நான் ஒர்க் பண்ணி அதை வச்சு எக்ஸ்போஸ் பண்ணுவேன். ஓகே, வண்டர்ஃபுல். இப்போ நீங்கள் நல்ல ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டீங்க, இன்டர்வியூ உங்களுக்கு அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க. இப்போ எந்த கம்பெனியில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆனீங்க? ஃப்ரெஷராக புதுசாக நீங்கள் வந்து போய் பிளேஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா எந்த கம்பெனி, அது யாருக்குள்ள அந்த வெல்கம் பண்ணி வரவேற்று செலக்ட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் கம்பெனி பற்றி பேசணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து லேட்டன் வியூ அனலிட்டிக்ஸ். அது வந்து லிங்க்டின் மூலிமா சர்ச் பண்ணி எடுத்த கம்பெனி தான். இன்டர்வியூ கால் வந்துச்சு. இன்டர்வியூஸ்லேயும் ஒரு 4 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. 2 டெக்னிக்கல், ஒரு ஹெச்ஆர், வழக்கமாக இருக்கிற மாதிரி தான் நிறைய ரவுண்ட்ஸில் இருந்துச்சு. கிளியர் பண்ணியாச்சு, உள்ளேயும் போயாச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கார்பரேட், அது என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் அதான் ஃபஸ்ட்டு, கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸும் அதான் ஃபஸ்ட்டு. ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே தான் நான் வந்துட்டு ஓகே ரியல் டைமில் கார்பரேட்னா இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் ஒர்க் கல்ச்சர் இருக்கும், எல்லாமே லேர்ன் பண்ணது அங்கே தான். என்னோட டீம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஈவன் தான் அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நான் வந்து ஒரு ஃப்ரெஷர் தான். அவங்க டீம்ஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸுமே வந்து ரொம்ப புதுசு தான். ஸோ அங்கேயுமே வந்து நாங்கள் லேர்ன் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மேனேஜர்ஸ்லேருந்து டீம்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணி, ஈவன் தான் எனக்கு தெரியல அப்படின்னாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை லேர்ன் பண்ண வச்சு அவங்களோட பேஸ்க்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி, கண்டிப்பாக அதுக்கு சொல்லியாகும். வண்டர்ஃபுல். இப்போ நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க, ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க, சேம் திங் தான் அப்படியே ஈயடிச்சம் காப்பி மாதிரி அங்கே வந்து அப்ளை பண்ணீங்களா, இல்லை டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் உள்ளே இருந்துச்சா? கண்டிப்பாக வந்து நம்ம புக்கில் படிக்கிறது வேறு, ரியலாக ஒர்க் பண்ணுறது வேறுங்க சார். ஏன்னா இப்போ நம்ம புக்கில் வந்து ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் கான்செப்ட்ஸ் தான் படிப்போம். ஆனால் அதை வந்து ரியலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியறது தான் டேட்டா சயின்டிஸ்டோட வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்துட்டு கம்பெனியே புதுசு, அங்கே கொடுக்குற ப்ராஜெக்ட்டு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணது வந்து மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் தான். பட் ஆனால் அது வந்து ட்ரெடிஷ்னல் மெஷின் லேர்னிங் இல்லை, நாங்கள் பண்ணது வந்து காசல் அனாலிசிஸ் வச்சுட்டு. ஸோ அந்த டெக்னாலஜி வந்து நாங்கள் புதுசாக ரிசர்ச் பண்ணி, அது ஜஸ்ட் ஒரு ரிசர்ச் பேப்பர் மட்டும் விட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் புதுசாக ரிசர்ச் பண்ணி அந்த டெக்னாலஜி வந்து அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி அதை ஒரு ப்ராடக்டாக மாற்றி அதை வந்து நாங்கள் இண்டஸ்ட்ரியில் சேல்ஸ் பண்ணி அப்படி நாங்கள் கிளைண்ட் எடுத்து ஒர்க் பண்ணதான் நாங்கள் அந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ அதில் வந்து எனக்கு எண்ட் டு எண்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிடச்சிச்சு. ஏன்னா நாங்கள் ரிசர்ச்சும் நாங்கள் தான் பண்ணோம், நிறையா டெக்னாலஜி படிச்சுட்டு இந்த டெக்னாலஜி ஃபைனல் பண்ணதும் நாங்கள் தான், இம்ப்ளிமெண்ட் பண்ணதும் நாங்கள் தான், ஒரு ப்ராடக்டை பண்ணதும் நாங்கள் தான், ப்ராடக்டை டிப்ளை பண்ணதும் நாங்கள் தான், நாங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனதும் நாங்கள் தான், சேல்ஸ் பண்ணதும் நாங்கள் தான், அடுத்து ப்ராஜெக்ட் வாங்கி அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததும் நாங்கள் தான். ஸோ அதனால எண்ட் டு எண்ட் ஒர்க் பண்ணங்காட்டி ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அங்கே லேர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் கேட்ட மாதிரி புக்கில் இருக்கிறது வேறு, ரியலாக ஒர்க் பண்ணுறது வேணாம். ஏன்னா ரியல் டைமில் டேட்டா வந்து ஹியூஜாக இருக்கும், அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக படிக்கிறது வந்து கான்செப்ஷுவலாக ஹெல்ப் பண்ணும், பட் படித்ததை வச்சு நம்ம எப்படி ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறங்கிறது தான் சேலஞ்சு. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு அடுத்த ஒரு கொஷின் வருது. அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே
படிக்கிறத வந்து அங்கே அப்ளை பண்ணலை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே நான் கம்பெனியில் போய் உள்ளே போய் ப்ளேஸ் ஆகிட்டு அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட்லாம் வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கலாம். இப்போ நான் எதுக்காக ஒரு பெய்டோ சர்டிஃபிகேஷன் கோர்ஸோ எடுத்து படிக்கணும், இல்லாட்டினா ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னா எதுக்காக நான் அதை ஃபஸ்ட்டு படிக்கணும், இது வந்து எந்த அளவுக்கு என்னை கான்ட்ரிபியூஷன் உள்ளர ஒர்க் என்விரான்மெண்ட்டில் கொடுக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் படித்தது ஒன்று, உள்ளே ஒர்க் பண்ணுறது புதுசாக ஏதோ ஒர்க் பண்ணுறேன்றீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து படிச்சுக்கிட்டது அங்கே அப்ளையே பண்ணலையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கொஷின் வருது. ஸோ அப்படி அப்ளை பண்ணேன்னா நான் எதுக்காக படிக்கணுன்ற கொஷின் இப்போ எனக்கு வருது. நீங்க சொன்னது கண்டிப்பா வந்து நான் அப்படி சொல்லல. எப்படின்னா நான் படிச்சது வேற, நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல அங்க ஒர்க் பண்ணது வேற. நான் கண்டிப்பா சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க நம்ம கோர்சஸோ லைக் வாட் எவர் இட் இஸ், நம்ம லேர்ன் பண்றது வந்து பேசிக். அந்த பேசிக்ஸ்ல இருந்து நம்ம கம்பெனி சைடு போறோம் அப்படின்னா அந்த பேசிக் வச்சு தான் நம்மளால அப்டேட் பண்ண முடியும். பேசிக்கே இல்லை அப்படின்னா நம்ம டைரக்டா போயிட்டு அட்வான்ஸ்ல ஒர்க் பண்ண முடியாது. பேசிக் படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5 மாசம் தேவைப்படுது. கண்டிப்பா. ஏன்னா டேட்டா சயின்ஸ்ங்கிறது வந்து ஒரு சின்ன ஃபீல்டு இல்லை, ஒரு பெரிய வாஸ்ட் ஃபீல்ட். ஸ்டார்டிங் ஃப்ரம் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து மேக்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இப்போ வராத டெக்னாலஜி எல்லாம் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா பேசிக்ஸ் தெரியணும். பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் அதுல இருந்து நம்ம எப்படி அட்வான்ஸா டெவலப் பண்ண முடியுங்கிறத வந்து நம்ம கம்பெனி ரெக்குயர்மெண்ட் பொறுத்து, ப்ராஜெக்ட் பொறுத்து நம்ம அப்ஸ்கேல் பண்ணிக்கிறதா. பட் இந்த திங் இஸ் லைக் வி நீட் டு லேர்ன் ஆல் த பேசிக்ஸ். அப்பதான் நம்ம அங்க போய் சக்சீட் ஆக முடியும். ஓகே, எனக்கு இப்போ வந்து புரிஞ்சிருச்சு. இப்போ பேசிக்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு 4-5 மாதம் ஆகுன்றது புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து 4-5 மாதன்றது கோர்ஸில், பிகாஸ் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து மாஸ்டர்ஸ் போய் 2 இயர்ஸ் படிக்கிறேன், நான் மாஸ்டர்ஸ் படித்தா இல்லை போஸ்ட் டிப்ளமோ படித்தா 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படித்தா எனக்கு வந்து என்னுடைய ஸ்கோப்பே டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும், ஈஸியாக என்னால் இண்டஸ்ட்ரி கூட போயிட முடியும் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. சில பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வந்து மாஸ்டர்ஸ் உண்மையாகவே எடுத்து படித்தோம் அப்படின்னா வேலை கிடைக்குமா? மாஸ்டர்ஸ் பற்றி சொல்ல வரணும் அப்படின்னா, நம்ம மாஸ்டர்ஸ் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, லைக் உங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் வந்து எண்ட் டு எண்ட் வித் மேத்தமெட்டிக்ஸ் லைக் ஆல் உள்ளே இருக்கிற எல்லா ஸ்டெப்ஸுமே நான் வந்து தெரிஞ்சு தான் இண்டஸ்ட்ரி போகணும் அப்படின்னா நம்ம மாஸ்டர்ஸ் படிக்கலாம். கோர்சஸ் வந்து நம்ம எதுக்கு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே எனக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு எந்த அளவுக்கு நம்ம ஸ்கில் செட் தேவை, உள்ளே போகிறதுக்குன்னு ஒரு மினிமல் ஸ்கில் செட் இருக்குல்ல, அது மட்டும் நான் லேர்ன் பண்ணிவிட்டு நான் உள்ளே போய் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போய் என்னால் அப்ஸ்கேல் பண்ண முடியும், என்னால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கவங்க வந்து கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். அதான் நீங்கள் மாஸ்டர் சொல்கிறது வந்து எனக்கு அந்தளவுக்கு 2 இயர்ஸ் டைம் இருக்குது என்னால் படிக்கிறதுக்கு, ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிச்சுட்டு இருக்க எல்லாமே டீட்டெயிலிங் எல்லாமே தெரிஞ்சுட்டு நான் போகிறதுனால போகலாம். கோர்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து இந்த ஸ்கில் செட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா என்னால் இண்டஸ்ட்ரியில் வந்து சக்சீட் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு லேர்னிங்காக தான் கோர்ஸ். ஓகே, கிளியர். இப்போ நீங்கள் வந்து லேட்டன்ட் வியூவில் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டில் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை கம்பெனி மாறிட்டீங்க? இப்போ வந்து நான் லோஸில் ஒர்க் பண்ணுறேன் சார். லேட்டன்ட் வியூ டு லோஸ் ஷிஃப்ட் ஆகிட்டேன். லாஸ்ட் லோஸா? லோஸ். ஓகே. ஜான்ல ஷிஃப்ட் ஆனது. லேட்டன் வியூவில் வந்து ஒரு 2.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அங்கேருந்து நான் லோஸ் ஷிஃப்ட் ஆகி ஒரு 5 months ஆச்சு. 5 months ஆச்சு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கா, இல்லை சேம் டேட்டாவில் தான் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை டோட்டலாகவே வேறு ஃபீல்டில் போயிட்டீங்களா? லேட்டன் வியூவில் வந்துட்டு நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணோம். லேட்டன் வியூ வந்து சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி. ஸோ மோஸ்ட்லி நாங்கள் கிளைண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்ட்ராக்ட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருந்துச்சு. லோஸ் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ வாட் எவர் வி ஆர் டூயிங் ஃபார் த கம்பெனி, எங்களோட கம்பெனிஸ்க்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்து நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் லேர்னிங்கில் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜ் வச்சு ஒர்க் பண்ணுறது தான். ஆனால் லேட்டன் வியூவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, எனக்கு வந்து இந்த ஒரு கொஷின் திருப்பி இருக்கு. டிஎஸ்ஏ கான்செப்ட், இதை நான் வந்து முன்னாடி ஒருத்தவங்க பேசினாங்க, அவங்கள்ட்ட நான் கேட்டேன், உங்கள்கிட்ட நான் திருப்பி கேட்குறேன். இந்த டிஎஸ்ஏ வந்து படித்தாதான் என்னால் டேட்டா சயின்டிஸ்ட் இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியுமா? டிஎஸ்சிங்கிறது வந்து அது ஒரு வாஸ்ட் ஃபீல்டு சார். அது நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னா படிச்சுட்டே இருக்கலாம். ஆனால் வந்து டேட்டா சயின்ஸ்க்கு வந்து அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஏன்னா கோடிங் வந்து டேட்டா சயின்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு தேவைப்படாது. லைக் டிஎஸ்சி எல்லாம் படிச்சுட்டு தான் நான் இன்டர்வியூ கிராக் பண்ணணுங்கிறது கண்டிப்பாக கிடையாது. டேட்டா சயின்ஸ்க்கு வந்து பேசிக் கோடிங் நாலேஜ் இருந்தாவே போதும். ஓகே, இப்போ இது வரைக்கும் நீங்கள் 2 கம்பெனி மாறி இருக்கீங்க. ஒன்று சர்வீஸ் பேஸ்டு, ஒன்று ப்ராடக்ட் பேஸ்டு இல்லையா? ரெண்டுத்துலையுமே நீங்கள் வந்து டிஎஸ்ஏ ரவுண்டை வந்து என்கவுண்டர் பண்ணவே இல்லை, கரெக்டா? கரெக்ட். ஃபைன். இப்போ நான் இதுவே வந்து கூகுள் போகிறேன், அமேசான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு சில ஃப்ரெஷர்ஸ் அங்கே தான் போகணுன்னு இருப்பாங்க. கரெக்ட். இப்போ அந்த மாதிரி உண்மையாகவே போக முடியுமா? அப்படி போகணுன்னா என்ன மாதிரி விதத்தில் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன்? ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இல்லை என்னோட ட்ரீம் கம்பெனி அதுதான் அப்படின்னா கண்டிப்பாக டார்கெட் பண்ணால் போகலாம். ஸோ அவங்க வந்து என்ன அப்படின்ட்டா, எனக்கு அவங்க கூகுளோ அவங்களோடது வந்து எனக்கு கனெக்ஷன்ஸ் இல்லை. பட் ஆனால் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதப்ப நான் பார்த்ததுக்கு வந்து மோரல்லஸ் சேமாக தான் இருக்கும். இன்டர்வியூஸ் எல்லாமே பைத்தன் அதெல்லாமே
மேபி அவங்க வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி மற்ற கம்பெனிஸோட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் எல்லா இன்டர்வியூஸ்லையுமே அவங்க பார்க்கறது வந்து நம்மளுக்கு பேசிக் டேட்டா சயின்ஸ் தெரியுதா, நம்மளோட பேசிக் நாலேஜ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, இது ஒன்று தான் நம்ம பார்ப்பாங்க. ஸோ கோடிங்குமே வந்து பேசிக் தெரிஞ்சால் போதும், அதை வச்சு நம்ம டெவலப் பண்ணுறது தான். லைக் எந்த கம்பெனியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை வச்சு டெவலப் பண்ணுறது தான். ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு வந்து பேசிக்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா எந்த கம்பெனி என்ன ட்ரீம் எப்படி இருந்தாலுமே வந்து நம்மளால கிராக் பண்ண முடியும். ஓகே, வண்டர்ஃபுல். இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக தெரியுறீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேக்ரவுண்டும் கிடையாது, கோடிங்கும் நாலேஜும் சுத்தமாக இல்லை. சம்மந்தமில்லாத ஒரு ஃபீல்ட்லேருந்து சம்மந்தமில்லாத ஒரு டைரக்ஷன் போயிட்டு சம்மந்தமில்லாத இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறது உண்மையாக பிடிச்சிருக்கா? பிகாஸ் நீங்கள் வந்து பயாலஜி படிக்கும் போது ஐடியில் தான் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் சிவில் போனாலும் வந்து ஓகே எடுத்துட்டோம் படிச்சுட்டோம் ஃபைன், அப்படி இருந்தாலும் ஐடியில் தான் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் ஆனால் ஐடிக்கு வராமல் யூபிஎஸ்சி எங்கேயோ சம்மந்தமெல்லாம் போயிட்டீங்க. இப்போ அதில் வந்து சக்ஸஸ் ஆகலான்ற மாதிரி போயிட்டு பட் இமீடியட்டாக மணி வேணுன்றதுக்காக இங்கே வந்திருக்கீங்க. இப்போ இந்த ஃபீல்டு ஐடி ஃபீல்டு, குறிப்பாக இந்த ஐடியில் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இப்போ எப்படி சந்தோஷமாக இருக்கா, இல்லை வேறு ஃபீல்டுக்கு இன்னும் போகணும் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்கீங்களா? ஸோ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், பல பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட் சான்ஸை வந்து நம்ம விடக்கூடாதுன்னு எடுத்தது இந்த டேட்டா சயின்ஸு. ஸோ நிறையா பார்த்து தான் எடுத்தேன். பார்த்து எடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சதை எடுத்தது டேட்டா சயின்ஸு. ஸோ இப்போ வந்து என்ன ஒர்க் பண்ணுறேனோ எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. பல இது பார்த்தாலும் ஓகே, நான் ஒரு நல்ல பாத் சூஸ் பண்ணி அட்லீஸ்ட் இப்போ நான் ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியில் வந்து நான் செட்டில் ஆகியிருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒர்க் வைஸுமே இல்லை டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபியூச்சர் ஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா சயின்ஸ்ங்கிறது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ எவ்ரி திங் இஸ் மூவிங் அரௌண்ட் திஸ் ஏஐ. அதனால கிரேட். இப்போ ஒரு ஃப்ரெஷர் அவங்க டேட்டா சயின்டிஸ்ட்டாக உண்மையாகவே ஆக முடியுமா? உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து நான் ஐடி சுத்தமாக ஒன்றும் தெரியாது. இப்போ இவங்களுக்கு இண்டஸ்ட்ரி உண்மையாகவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குதா? ஸோ கண்டிப்பாக சார், ஆஸ் அ ஃப்ரெஷர் வந்து கண்டிப்பாக டேட்டா சயின்ஸ் ஆகலாம், அது வேணால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் அவங்க வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக லேர்ன் பண்ணணும். டேட்டா சயின்ஸுங்கிறது நான் சொன்ன மாதிரி தான் ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியா. ஸோ அது வந்து அவங்களோட ஸ்மார்ட்டாக எப்படி லேர்ன் பண்ணுறாங்கிறது தான். அந்த டைம் பீரியடில் அவங்க எப்படி லேர்ன் பண்ணுறாங்க, அவங்க வந்து எப்படி அப்ஸ்கேல்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான். அவங்க கரெக்டாக லேர்ன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து யாருனாலுமே, அது ஃப்ரெஷரோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டோ இல்லை இந்த மாதிரி படிச்சுட்டு கேப் இருக்கோ, யாருனாலுமே வந்து டேட்டா சயின்ஸ் ஆக முடியும். அவங்க லேர்னிங் வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஓகே, வண்டர்ஃபுல். இப்போது லாஸ்ட் ஒரே கொஷின், ஒரு அட்வைஸ் ஃபார் பீப்புள். உங்களை வந்து இப்போ நிறைய பேர் மோட்டிவேஷனாக பார்க்குறதுனால நீங்கள் உங்களுடைய லைஃப் சேனலிருந்து கோத்ரூ பண்ணதுலேருந்து ஒரு பாயிண்ட்டாக இப்படி நான் வந்து கெரியர் ட்ரான்சிஷன் பண்ணணும், இல்லாட்டினா கெரியர் ஸ்டார்ட்டு அந்த டேட்டா சயின்டிஸ்ட், ஜென்ஏ இன்ஜினியர் இந்த மாதிரி ஆகணும்னா வாட் வுட் பி யுவர் ஒன் அட்வைஸ் டு எவ்ரிபடி? ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்ட்டா, ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஃபீல்டு இதுதானா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணும்போதே வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து விட்டுறவே கூடாது. ஆகிற வரைக்கும், இப்போ ஒரு டேட்டா சயின்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிற வரைக்கும் அந்த ஃபீல்டை விட்டு போயிடக்கூடாது. நம்ம படிக்கிறதோ இல்லை அதுக்கு போடுற ஹார்ட் ஒர்க்கோ எல்லாமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். மேபி நிறைய சேலஞ்சஸ் வரலாம், பர்சனலியாக இருக்கட்டும், எதுனாலுமே சேலஞ்சஸ் வந்து கண்டிப்பாக எந்த ஃபீல்டுனாலுமே நிறையா இருக்கும். ஸோ அந்த சேலஞ்சஸை பார்த்து ஓகே எனக்கு இந்த அளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாமல் எதுனாலுமே வந்து பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு, அந்த கான்ஃபிடென்ஸை வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா லைக் டேட்டா சயின்ஸ்னு இல்லை எதுனாலுமே வந்து சக்சீட் ஆக முடியும். ஓகே ரூபா, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட டைம் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக நம்மளுடைய பார்வையாளத்தில் வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ இது கண்டிப்பாக உங்களை மாதிரி சேம் பேக்ரவுண்டில் இருந்து குறிப்பாக விமனுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய கேர்ள்ஸ் வந்து ஐடியில் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் டைம் எடுத்துகிட்டு வந்து உங்களோட ஜேர்னி ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ ஃபீல் தட் இட் இஸ் கோயிங் டு ரியலி இன்ஸ்பயர் மோர். நீங்கள் இதே மாதிரி இன்னும் க்ரோ ஆகணும் அப்படின்றது என்னுடைய ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புளுடைய விஷஸ். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ, பை. கிரேட். இப்போ நீங்கள் ரூபாவோட ஃபுல் ஸ்டோரியை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. அதே மாதிரி நீங்கள் எந்த டெசிஷன் எடுத்தாலும் யூ ஆர் த ஓனர். அதுக்குண்டான கான்சிக்வன்சஸை நீங்கள் ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ப்ராப்பராக இல்லைன்னா நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் உள்ளே வரதுக்கு முன்னாடி நல்லா திங்க் பண்ணுங்கள், வந்ததுக்கப்புறம் டு நாட் டர்ன் பேக். அதுதான் வந்து முக்கியமான கீ பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட்டாக நீங்கள் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க அப்படின்றது இங்கே முக்கியமே கிடையாது. எப்படி நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிறீங்க, அந்த ஃபர்ஸ்ட் டெசிஷன்
do not turn back. செகண்ட் உள்ள வந்ததுக்கப்புறம் பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கும். போட்டதுக்கப்புறம் ஒன்ஸ் உள்ளர வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். இந்த ஃபீல்டுக்குண்டான growth ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ உள்ளர நீங்கள் வந்துட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல்டே உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். நீங்கள் ஒரு கம்பெனியில் போயிட்டு லே ஆஃப் பண்ணாலும் இன்னொரு கம்பெனி உங்களை ஹைர் பண்ணிக்குவாங்க. பிகாஸ் ஏஐனுடைய பிளே கிரவுண்டில் தான் நம்ம இப்போ எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் தான் உங்களுக்கு ரூபா எங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் ஃபியூச்சரில் டைம் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி மேக் இட். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரூபாட்ட கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே கேட்கலாம். அதே மாதிரி ரூபாவோட பர்சனல் லிங்க்டின் ஐடியை நான் கீழே வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு கான்டாக்ட் ஹர் அண்ட் ஸ்பீக் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இன்ட்ராக்ட் பண்ணி பேசலாம். பட் அவங்க ஒரு கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன் கேஸ் ஷீ இஸ் ஹேவிங் டைம் கண்டிப்பாக உங்களோட கொஷின்ஸுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுறது. நிறைய பேர் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி எப்படி படிக்கிறதெல்லாம் கைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி ஷி வில் பி ஆல்சோ ஹெல்பிங் யூ. சரியா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி வேல்யூஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா we would deserve a like. ஸோ லைக் போட்டுருங்க. உங்களோட லேர்னிங் பாயிண்ட்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. வாட் இஸ் சம்திங் யூ ஆர் டேக்கிங் ஃப்ரம் ரூபாஸ் ஜர்னி அப்படின்றத. அதே மாதிரி இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு 6:30 PM வந்து சேரும். ஸோ do not miss this kind of AI updates. நம்மளுடைய சேனலுடைய கோலே என்னன்றது உங்களுக்கு தெரியும். லெட்ஸ் மேக் AI simplified. இதுதான் நம்மளுடைய கோல். அதை பண்ணி யாரெல்லாம் சக்ஸஸ் ஆயிருக்காங்க, அதே மாதிரி டீச்சிங் கான்செப்ட்ஸ் ஒரு சீரீஸ்ல போய்கிட்டு இருக்கு. இதையுமே உங்களுக்கு வந்து ப்ரூஃபாக காமிக்கிறது தான். அவங்களும் வந்து டைம் எடுத்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இங்கே டிசிப்ளினா இருக்காங்களோ டெஃபினெட்லா they are actually winning. This is your AI coach John. Let's make AI simplified. See you all in the next episode. Bye. Cheers.